மத்திய அரசு வருகின்ற ஜூலை 23 சமர்ப்பிக்க இருக்கிற பட்ஜெட்டில் புதிய பென்ஷன் திட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு ஒரு ஆந்திர பிரதேசத்தில் இருக்க மாதிரியான ஒரு கேரண்டீடு பென்ஷன் அறிவிக்கப் போவதாக தெரிகிறது. தெற்கு ரயில்வேயில் சதர்ன் ரயில்வே மஸ்தூர் யூனியனும் கேரண்டீடு பென்ஷன் தாங்கள் கோருவதாக கூறி வருகிறார்கள். இந்த கேரண்டீடு பென்ஷன் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்திய ரயில்வேயில் மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய மத்திய அரசாங்கத்தில் 26 லட்சம் புதிய பென்ஷன் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். மாநில அரசில் 72 லட்சம் புதிய பென்ஷன் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். ஆகவே நாடு பூராவும் ஒரு கோடிக்கு மேற்பட்டவர்கள் புதிய பென்ஷனில் இருப்பதானது பெரும் நிர்பந்தத்தை மத்திய அரசுக்கு அளிக்கிறது. அது மட்டுமல்ல, மாநில அரசுகளுக்கும் அளிக்கிறது. அதனால் பல மாநில அரசுகள் புதிய பென்ஷனுக்கு பதிலாக பழைய பென்ஷனை அறிவித்து விட்டார்கள். ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், இமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், கர்நாடகா எல்லா இடங்களிலும் பழைய பென்ஷனை அறிவித்து விட்டார்கள். ஆந்திராவை போல மகாராஷ்டிராவும் கேரளாவும் கேரண்டீட் பென்ஷன் அறிவிக்கப் போவதாக கூறியிருக்கிறார்கள். இப்போது கேரண்டீட் பென்ஷன் என்றால் என்ன, அதனுடைய விளைவுகள் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். புதிய பென்ஷனில் உங்களுக்கு அவங்களுடைய சம்பளத்தில் 10% பிடிக்கிறாங்க, 14% மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க. இந்த ரெண்டையும் கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்லேயும் பத்திரங்களிலேயும் கடன் பத்திரங்களிலேயும் முதலீடு செய்து அது அசலே பறிமுதலாகும் நிலைமைக்கு இட்டு செல்லக்கூடிய வகையில் அவங்க முதலீடு செய்கிறாங்க. அதான் எப்படி இருந்தாலும் அவங்க ரிட்டையர் ஆகும்போது இருக்கக்கூடிய பணத்தில் 60% அவங்க எடுத்துக்கிட்டதா, 40% அவங்க ஒரு பென்ஷன் திட்டத்தில் முதலீடு செய்யணும். அந்த பென்ஷன் திட்டத்துக்கு ஆனுவிட்டின்னு பேர். இப்போது ஒரு தொழிலாளி 46,000 ரூபா சம்பளத்தில் 14 வருஷம் சர்வீஸ் போட்டு ரிட்டையர் ஆகிறாரு. அந்த 46,000 ரூபா சம்பளம் 14 வருஷம் சர்வீஸ் போட்டால் பழைய பென்ஷனில் 10 வருஷம் சர்வீஸ் போட்டாலே முழு பென்ஷன் கிடைக்கும். அதாவது சம்பளத்தில் பாதி கிடைக்கும். இப்போ அந்த தொழிலாளிக்கு 46,000 ரூபா சம்பளத்தில் பாதி 23,000 ரூபா பென்ஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அவர் 12 வருஷத்துக்கு கணக்கு போட்டு 40% பென்ஷனை முன்னாடியே வாங்கிக்கலாம். அதுக்கு பேர் கம்யூட்டேஷன்னு பேர். அது இருக்குது. இப்போ 46,000 23,000 ரூபா பென்ஷனில் 40% 9,200 அவர் முன்னாடியே வாங்கிக்கலாம். 9 லட்ச ரூபா கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அவர் அந்த 15 வருஷம் கழித்து அந்த பென்ஷனுக்கு 9,200 திருப்பி கிடச்சிரும். மொத்தம் 23,000 ரூபா அவனுக்கு பென்ஷன் கிடைக்கும். 23,000 ரூபா 15 வருஷம் கழித்து கிடச்சிரும். ஆனால் இந்த 9,200 ரூபா குறைஞ்சி பென்ஷன் கிடைச்சாலும் 23,000 ரூபாய்க்கு டிஏ கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி கம்யூட்டேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லை, 80 வயசு ஆச்சுன்னா 20% பென்ஷன் கூட கிடைக்கும். 100 ரூபா பென்ஷன்னா 120 ரூபா கிடைக்கும். 85 வயசு ஆச்சுன்னா 30 ரூபா கூட கிடைக்கும். 90 வயசு ஆச்சுன்னா 40 ரூபா கூட கிடைக்கும். 95 வயசு ஆச்சுன்னா 50 ரூபா கூட கிடைக்கும். 100 வயசு ஆச்சுன்னா 100% பென்ஷன் கிடைக்கும். அதாவது 100 ரூபா பென்ஷன் 200 ரூபா பென்ஷன் ஆகிடும். இது பழைய பென்ஷனில் இருக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லை, பே கமிஷன் வரும்போதெல்லாம் பே கமிஷன் இப்போ உதாரணமாக 8வது சம்பள கமிஷன் வரப்போகுது. குறைந்தபட்சம் அடிப்படை சம்பளத்தில் 35%
ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது இந்த பழைய பென்ஷனில் இருக்குது. ஆனால் புதிய பென்ஷனில் அந்த தொழிலாளிக்கு 12 லட்சம் தான் அவருடைய கணக்கில் இருந்தது. 12 லட்சத்தில் அவர் 7 லட்சத்தை எடுத்துக்கிட்டார், 60%. மீதி 5 லட்சத்தை அவர் வந்து ஆனுவிட்டி என்று சொல்லக்கூடிய பென்ஷன் திட்டத்தில் முதலீடு செஞ்சார். அந்த 5 லட்சத்துக்கு அவருக்கு கிடைக்கக்கூடியது 1,05,20 ரூபா. 5 லட்சத்துக்கு 2,600 ரூபா அவர் கிடைக்கும். அப்போது பழைய பென்ஷனில் 23,000 ரூபா கிடைக்கும், புதிய பென்ஷனில் 2,600 ரூபா கிடைக்கும். இதுக்கு டிஏவும் கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த 5 லட்சத்தை அந்த கம்பெனி ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்வான். ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செஞ்சு ஷேர் மார்க்கெட்டில் பங்கு சந்தை படுத்து போச்சுன்னா அசலே பறிமுதல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்று செபி சொல்லுது. ஆகவே உங்களுக்கு என்ன ஆகும்னா 5 லட்சமும் போகும், 2,600 போயிடும். பென்ஷனே உத்தரவாதம் இல்லை, குறைந்தபட்ச பென்ஷன் கூட உத்தரவாதம் இல்லை. இதுதான் புதிய பென்ஷனில் இருக்கக்கூடிய நிலைமை. அப்போது ஆனால் புதிய பென்ஷனில் நம்ம பல போராட்டங்களுக்கு பிறகு என்ன கிடச்சிருக்குன்னா, ரிட்டையர் ஆனால் கிராஜுவிட்டி கிடைக்குது, இறந்தால் அவங்களுடைய குடும்பத்துக்கு பென்ஷன் ரூல் படி குடும்ப பென்ஷனும் டெத்து கிராஜுவிட்டியும் கிடைக்குது. அது இப்போ போராட்டங்களுக்கு பிறகு கிடைச்சிருக்கக்கூடிய உரிமையாகும். இப்போ டிஆர்இ ஒரு வழக்கு தொடுத்தான், 575 வழக்கை டிஆர்இ தொடுத்து அந்த வழக்கின் மூலமாக 5/5/2009 உத்தரவை அமுலாக்க வச்சாங்க. அதன்படி இறந்த தொழிலாளியுடைய குடும்பத்துக்கு ஃபேமிலி பென்ஷனும் டெத்து கிராஜுவிட்டியும் 1 மாதத்துக்குள்ளே வழங்க வேண்டும் என்று இடைக்கால உத்தரவு வாங்கினாங்க. ஸோ அதே மாதிரி இப்போது அதுக்கு பிறகு இப்பொழுது இறந்தவருடைய குடும்பங்களுக்கு ஃபேமிலி பென்ஷனும் டெத்து கிராஜுவிட்டியும் கிடைக்குது. அது மட்டுமல்ல, யாராவது ஆல் கிளாஸ் அன்ஃபிட் ஆகி இன்வேலிட் ரிட்டையர் ஆகிட்டா அவங்களுக்கு இன்வேலிட் பென்ஷனும் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நியூ பென்ஷன்லேயே இறந்தவங்களுக்கும் இன்வேலிட் ஆனவங்களுக்கும் கிடைக்கக்கூடிய பல சலுகைகள். இது பல போராட்டங்களுக்கு பிறகு கிடைக்கக்கூடியதாகும். கிடைக்காதது என்னென்னா, இப்போ 2,600 தான் கிடைக்குது, அது கேரண்டி கிடையாது. அதனால் போதுமான பென்ஷன்களில் கேரண்டியும் இல்லை. பல போராட்டங்களுக்கு பிறகு மத்திய அரசாங்க ஊழியர்கள் பல போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க, டிஆர்இ பல போராட்டங்கள் நடத்தியிருக்கு. அதே மாதிரி மாநில அரசு ஊழியர்கள் நாடு பூரா பல போராட்டம் நடத்தியிருக்காங்க. அதன் விளைவாக மத்திய அரசாங்கம் ஒரு கமிட்டி நியமித்தாங்க, சோமநாதன் கமிட்டி. அந்த சோமநாதன் கமிட்டி இப்போ பரிந்துரை கொடுத்துருப்பதாக தெரிகிறது. அந்த அடிப்படையில் அவங்க வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு கேரண்டீட் பென்ஷன் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. கேரண்டீட் பென்ஷன்னா என்ன? ஆந்திராவில் இருக்கிற மாதிரி, அதாவது 2,200 ரூபா தான் உங்களுக்கு இப்போ ஆனுவிட்டி கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்க. ஆனுவிட்டியில் 2,200 ரூபா கிடைக்குது. ஓல்டு பென்ஷனில் 23,000 ரூபா 50% கிடைக்குது. இந்த 23,000க்கும் 2,600க்கும் இடைப்பட்ட வித்தியாசத்தை மத்திய அரசாங்கம் கொடுத்துரும், ஆந்திர அரசாங்கம் கொடுக்குது. அதே மாதிரி மத்திய அரசாங்கம் கொடுத்துறதுனா என்ன ஆகும்? நடைமுறையில் 23,000 ரூபா பென்ஷன் கிடைக்கும், அதாவது 50% பென்ஷன் கிடைக்கும். அதுக்கு டிஏவும் மத்திய அரசாங்கம் கொடுத்துட்றாங்க. இது வந்து உத்தரவாதம். இப்போ வந்து மார்க்கெட் வந்து இந்த நம்ம 5 லட்சத்தை மார்க்கெட்டில் பங்கு சந்தையில் போட்டு அவன் ஷேர் மார்க்கெட்டு விழுந்து போச்சுன்னா 2,600 கிடைக்கலன்னா அந்த 23,000 மத்திய அரசாங்கம் கொடுத்துரும். இதுதான் கேரண்டீட் பென்ஷன். இந்த கேரண்டீட் பென்ஷன் முற்போக்கானதா என்றால் முற்போக்கானது தான். முன்னால் இருந்த நிலைமைக்கு இது முன்னேற்றமானது. பல போராட்டங்களால் வந்திருக்கக்கூடிய ஒரு சலுகையாகும். இதற்கு யாரும் தனிப்பட்ட நபர்கள் சொந்தம் கொண்டாட முடியாது. அனைத்து தொழிலாளர்களும் போராடியதால் ஏற்பட்டக்கூடிய விளைவு தான். அது மட்டும் இல்லை, இதில் இந்த புதிய பென்ஷனில் இருக்கக்கூடிய அநியாயம் இதற்கு காரணமாகும். இந்த அநியாயத்தை போக்குவதற்கான நிர்பந்தம் அதற்கு காரணமாகும். அப்போது இந்த கேரண்டீட் பென்ஷன் வந்திருக்கு. ஆனால் இது பழைய பென்ஷனுக்கு சமமா என்று கேட்டால் இல்லை. ஏன் என்று கேட்டால் பழைய பென்ஷனில் என்ன இருக்குது? உங்களுக்கு கம்யூட்டேஷன் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 வருஷத்துக்கு கணக்கு போட்டு முன்னாடியே அவர் வந்து இந்த 23,000 ரூபா பென்ஷன்காரரு 9 லட்ச ரூபா கம்யூட்டேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அவர் அந்த கம்யூட்டேஷன் வந்து அவர் உடனே இறந்து விட்டால் அவருக்கு அந்த குடும்பத்துக்கு குடும்ப பென்ஷனானது அதே 50% 7 ஆண்டுகளுக்கு கிடைக்கும்.
7 ஆண்டுகளுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த கேரண்டீட் பென்ஷனில் இந்த 50% அவங்க உத்தரவாதம் பண்ணாலும் ஃபேமிலி பென்ஷன் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 50%ல் 60%, அதாவது சம்பளத்தில் 30% பென்ஷனாக கொடுப்பார்கள், குடும்ப பென்ஷனாக கொடுப்பார்கள். அது 50%, 7 ஆண்டுகளுக்கு 50% கொடுக்குற பழைய பென்ஷனுக்கு சமமானது அல்ல. அதே மாதிரி பே கமிஷன் வரும்போது சம்பளம் உயராது. இந்த கேரண்டீட் பென்ஷனில் பே கமிஷன் வரும்போது பென்ஷன் உயராது. அது மட்டுமல்ல, 80 வயசானா 20%, 85 ஆனால் 30%, 90 ஆனால் 40%, 95 ஆனால் 50%, 100 ஆனால் 100% பென்ஷன் உயர்வது, இரட்டிப்பாவது நடக்காது. ஸோ இதெல்லாம் பழைய பென்ஷனில் இருக்கக்கூடிய சலுகைகள் புதிய பென்ஷனில் இல்லை. பழைய பென்ஷனில் இருக்கக்கூடிய சலுகைகள் சாதாரணமாக விடவில்லை. நாடு பூராவும் காலம் பூராவும் தொழிலாளிகள் போராடியதன் விளைவாகத்தான் இந்த பலன்கள் கிடைத்திருக்கின்றன. அந்த பலன்கள் புதிய பென்ஷன் தொழிலாளிகளுக்கு மறுக்கப்படுவது நியாயம் இல்லை. ஆகவே நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னால், இந்த வந்திருக்க கேரண்டீட் பென்ஷன் வருதா அதை வரவேற்போம். அதே நேரத்தில் பழைய பென்ஷனுக்கான போராட்டத்தை தொடர்வோம் என்பது தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். இதில் இப்போ ஏற்கனவே எஸ்ஆர்எம்யூ தோழர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, புதிய பென்ஷனை ஆதரிச்சிட்டு இருந்தாங்க. என்எஃப்ஐஆரும் புதிய பென்ஷனை ஆதரிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க அப்போ ஆதரிக்கும் போது புதிய பென்ஷன் தான் லாபம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் டிஆர்இயூ அது மோசமானது என்றதை விளக்கி தொழிலாளர்களில் பிரச்சாரம் பண்ணதுக்கப்புறம் அந்த கமிட்டியிலேயே இருந்த உமராமல் புரோகித்து அதிலிருந்து வாபஸ் வெளியில் வர வேண்டிய நிர்பந்தத்தை உருவாக்கியது டிஆர்இயூ. இப்பொழுது எந்த யூனியனும் புதிய பென்ஷன் நல்லது என்று சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாம் பாதகமானது என்பதை, புதிய பென்ஷன் முழுமையாக பாதகமானது என்பதை எல்லோரும் சொல்ல வைத்தது டிஆர்இயூ. அதே போல் இப்போ கேரண்டீட் பென்ஷன் தான் எங்களுடைய நாங்கள் கேட்டிருக்கோம், அது வரும், வந்துட்டுன்னா நாங்கள் தான் வாங்கணும்னு சொல்லுவதும் சரியில்லை. அதுக்கு பதிலாக என்ன, எல்லாரும் சேர்ந்து போராடி பெற்றது தான் இது. ஆகவே இத்துடன் நாம் திருப்தி அடையக்கூடாது. பழைய பென்ஷன் உள்ள மற்ற சலுகைகளையும் நாம் பெறுவதற்கு தொடர்ந்து போராட வேண்டும். இதை எல்லா தொழிலாளர்களும் புரிந்து கொண்டு அதற்கான வகையில் செயல்பட வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். அன்பார்ந்த ஒய்மை சேனல் நேயர்களே, இவ்வளவு நேரம் அந்த பென்ஷன் சம்பந்தமாக தோழர் இளங்கோ அவர்கள் பேசுறதை கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலி ரொம்ப நாளாகவே இந்த பென்ஷனுக்கான ஒரு போராட்டம் உலகம் முழுவதும் நடக்குது. அது குறிப்பாக அந்த புதிய பென்ஷன் வந்த பிறகு மிகப்பெரிய அளவில் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டாங்க. அது வேணும், அதாவது பழைய பென்ஷன் வேணும்னு சொல்லி இந்தியா முழுக்க வருடம் ஒரு அனைத்து தொழிற்சங்கம் ஸ்ட்ரைக் நடந்துகிட்டே தான் இருந்தது. இப்போ இந்த வெற்றிக்கு காரணம் ஓரளவுக்கு கொடுக்கலான்னு முன் வந்திருக்கிறது பார்க்கும்போது, ஏற்கனவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பாக நாங்கள் பழைய பென்ஷனை கொண்டு வருவோம்னு அவங்க அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் என்டிஏ அதை பற்றி எதுவும் சொல்லாமல் இருந்தாங்க. அந்த தேர்தல் ரிசல்ட் இப்போ இந்த இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி அதிகமாக இருக்கிறதுனால இப்போ இந்த பிஜேபி அரசாங்கம், அதாவது என்டிஏ அரசாங்கம் இப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இது எதை உணர்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா, தொழிலாளர்களுடைய போராட்டம், ஒன்றுபட்ட அனைத்து தொழிற்சங்கத்தினுடைய போராட்டத்தின் மூலமாக நிச்சயமா நாம வெற்றி பெற முடியும் என்பது இது உணர்த்தது. ஆனா இது போதாது என்பதை தோழர் குறிப்பிட்டிருக்கார். நம்மளுடைய இலக்கு பழைய பென்ஷன் தான் என்பதை குறிப்பிட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.